ஆண்டி இன்றைக்கி என்ன போகிறோம், இன்றைக்கி என்னென்ன ப்ரைஸ்லாம் வாங்கினீங்களோ ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து காமிக்க போகிறீங்க. அந்த அக்கா பூஜாக்கா எங்கள் அந்த காரில் ஜீப்பில் வாங்கிருக்காங்க. சரி ஆண்டி, சரி இப்போ நம்ம கிஃப்டெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிருவோமா? இப்போ கிஃப்ட் மீன்ஸ் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் காமிங்க. ஃபஸ்ட்டு நான் ஆண்டி, யார் இந்த குரல்னா ஆண்டின்னு சொல்கிறது. குதிரை மேலே உட்காந்துருக்கேன் நீ. ஆமாம் ஆண்டி, நான் ஒரு செம்மையான ஒன்று வச்சுருக்கேன். அந்த இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஆண்டி. அப்படி என்ன வச்சுருக்கேன், எனக்கு ப்ரைஸ் செம்மையாக ஒன்று கொடுத்தாங்க. அது எனக்கு குட்டியான ஒரு பென்சில் ஸ்டாம்ப், அதுக்குள்ளே ஸ்ட்ரா பென்சில் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸ்ட்ரா பென்சில் எல்லாமே இதுக்குள்ளே நான் வச்சுப்பேன் ஆண்டி. எனக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதில் நான் ஸ்கூல் கூட கொண்டு போய்ப்பேன். வா இது செம்மையாக இருக்கே. இதெல்லாம் உனக்கு யார் தான் வாங்கி கொடுத்தா ஆண்டி? எனக்கு அக்கா, நீங்களா பூஜா அக்கா? அது எனக்கு நான் ப்ரைஸ் எடுத்தனால ஃபஸ்ட்டு ப்ரைஸை எனக்கு இது கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நான் தான் சொல்ல போகிறேன். உன் கிஃப்ட்டை காமி, இதை பார்த்துருவோம். சரி அதையும் பார்த்துருவோமா? எனக்கு செம்மையான கிஃப்ட் ஸ்கூட் கேஸ் கொடுத்தாங்க. எனக்கு போகும்போது தந்துடுறியா? அந்த ஸ்கூட் கேஸ் நல்லா இருக்குப்பா. சரி தந்துடுறேன். நெக்ஸ்ட்டு யாருக்குப்பா? நெக்ஸ்ட்டு என்னோட்ட பாருங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னென்னு காமிக்கவா? இவ்வளோ மாதிரியே ஒரு குட்டி பென்சில் ஸ்டாம்ப்லாம் இல்லை, பெரிய ஸ்டாம்ப். அதுக்குள்ளே ஒரு பலூன் கொடுத்துருந்தாங்க. இதுவும் க்யூட்டாக இருக்கே. அப்புறம் எனக்கு ஒரு பெயிண்ட் கொடுத்தாங்க, பிளாக் பெயிண்ட். இல்லவே இல்லைன்ட்டு சரி இதெல்லாம் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருங்க. சரி ஒன்றும் கெட்ட போகிறோம். எல்லா கிஃப்ட்டும் நல்லா இருந்துச்சா காய்ஸ்? அதான் எனக்கு பென்சில் ஸ்டாம்ப்பு அந்த இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், சரி எல்லாரும் திரும்பி அவங்க பிளேஸ்லேருந்து உட்காருங்க. நான் இங்கே உட்காந்துருந்தேன், நான் இங்கே உட்காடுறேன். ஓகே, இப்போ செடிகள். அந்த குதிரை வண்டி இங்கிட்ட எடுத்துகிட்டு வா அக்கா. அவன் மேலே உட்காந்துருக்கா பாரு, அவன் மேலே ஏற்றிடாது. அப்போ அடி இங்கே நம்ம குதிரை வண்டி எடுத்துட்டோம், அது இடம் கிடச்சிருச்சு. அந்த வண்டி இந்த வண்டி கொஞ்சம் நகர்த்து அக்கா. பெரிய செடிலாம் இருக்குது, நாளைக்கு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அக்கா தானாக நகட்டுதா வண்டி? ஐயோ நீ தாண்டி ஓட்டுற. அக்கா இன்னைக்கு என்னக்கா பண்ண போகிறோம்? வண்டியை ஓட்டி சுத்தம் படுத்தும். கொஞ்சம் செடி பக்கெட்டு அந்த செடி எடுத்துகிட்டு போ. அக்கா ஓகேன்னு பாருக்கா, இவ்வளோ நான் கட்டிட்டேன். சரி இப்போ செடியெல்லாம் வெட்ட போகிறோம். ஆண்டி பொறுத்தவரை அந்த செடியெலாம் நாங்கள் ஏறி பார்க்க போகிறோம். அம்மாடி இப்படி குத்துது ஆண்டி இந்த செடியெலாம். அதுக்கு மேலாம் பெரிய செடி, அதுக்கு மேலாம் நீ ஏறவே முடியாது ஆண்டி. நான் ஒரு பெரிய செடி காமிக்கவேன் ஆண்டி உங்கள்கிட்ட. உனக்கு எது அந்த பெரிய செடி காமிக்கிறீங்க? இதான் ஆண்டி இந்த பெரிய செடி. இது ஃபுல்லாக ஒரு காடு. இதுக்குள்ளே போனால் ஒரு பேய் வரும்னு சொல்லுவாங்க. இத்தான் தண்டி காடாக இருக்குது. நான் போயிட்டு வர போகிறேன் ஆண்டி. ஏதோ இழுக்குது ஆண்டி. அம்மா பூமி காட், பூனை பூஜை ஆளே காணா ஆண்டி. அச்சோ பூச்சி ஆண்டி, என்னாச்சுன்னு தெரில. நானும் போகிறேன் ஆண்டி. அம்மா இழுக்குது. அச்சோ இவங்களாம் போயிட்டாங்களே. அம்மா இழுக்குது. அப்பா அச்சோ என் ஃப்ரெண்ட்ஸு. அம்மா இழுக்குது. ஓ மை காட், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நாட் கோ யூ பூஜா, நீ வெயிட் பண்ணு. பசங்களை இப்போ காப்பாற்றணும்க்கா. ஓகே, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. இந்த குதிரை வண்டி தாங்க நம்ம. குதிரை வண்டி வேணாம், ஜீப் எடுத்துகிட்டு போயிடுவோம். இடம் பத்தாது. குதிரை வண்டினா அது கொண்டு இந்த பேய் குதிரையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நம்ம டக்குன்னு ஜீப்பில் எடுத்து குதிரை வண்டியில் இருக்க மாலைக்கு கலெக்டு ஃபஸ்ட்டு. அக்கா மாலையை கலட்டக்கூடாதுக்கா, நல்ல நாள் பெரிய நாளாக. குதிரை வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு நிப்பாட்டு. நிப்பாட்டிட்டேங்க்கா. அங்கே தள்ளி உட்காரு கொஞ்சம். நானும் வந்து இது இக்க வச்சு செய்கிறேன். சரி அக்கா நல்லா பிடிச்சி வைக்க இல்லைக்கா. சரி நான் நல்லா பிடிச்சி தான் வைக்கிறேன்.
மை காட், நான் குதிரை மேலே சவாரி பண்ணிக்கிறேன். அந்த குதிரையை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நான் அப்படி பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறேன். செம்ம மாம்ஸ். அப்படியே உட்காந்துருங்க, நல்லா பிடிச்சி உட்காந்துக்கோங்க. குதிரை பேய் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், ஆட்டம் காமிச்சுன்னு ஒரு ஆட்டம். சரி, நான் அப்படி தள்ளிக்கோ கொஞ்சம். ஓகே. இப்போ ஓகே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன்.